நம்மளோட உபநிஷத்தில் ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. யயாதின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. மரணம் வந்துடுச்சு. மரணம் அவர்கிட்ட வந்து, மன்னரே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என் கூட இப்போ வரணும், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மன்னர் அந்த மரணம் காலடி விழுந்தார். விழுந்துட்டு, எனக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் மட்டும் அவகாசம் கொடு. ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் வந்து என்னோடய ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக வாழ்ந்துட்டேன். ஒரே சண்டை, எதிரிகளோட சண்டை போட்டு நாட்டை கைப்பற்றுறது, இந்த மாதிரிலாம் எனக்கு போயிடுச்சு. என்னோடய வாழ்க்கையை ரசித்து வாழறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. இன்னொரு 100 வருஷம் எனக்கு நீ அவகாசம் கொடுத்தனா நான் என்னோடய வாழ்க்கையை எல்லாம் திருப்திகரமாக வாழ்ந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு உங்க கூட வரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ அழைச்சிட்டு போனோன்னா என்னோடய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். மரணம் சொல்லிச்சு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு யமலோகத்துலேருந்து வந்துட்டேன். என்னோட பாஸுக்கு நான் வந்து உன்னை மாதிரி யாராவது ஒருத்தரை காட்டணும். உன்னை அழைச்சிட்டு போக முடியலனாலும் உன்னை மாதிரி யாராவது ஒருத்தரையான்னு நான் அழைச்சிட்டு போய் ஆகணும். அப்போ தான் என்னோடய தலைவர் என்ன விடுவார், இல்லைன்னா அவர் என்ன பிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிவிட்டு இன்னொரு உபாயமும் சொல்லிச்சு. உன்னால் வர முடியலன்னா உன்னோட பசங்களில் யாராவது ஒருத்தரை என் கூட அனுப்பி வை, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. யயாதிக்கு 100 பசங்க. அவரோட முதல் பையனுக்கு 80 வயசு. அப்படியே அடுத்தடுத்த ஒரு பசங்களாக இருந்தாங்க. அவரோட கடைசி பையனுக்கு 20 வயசு. அவர் தன்னோட முதல் பையனை பார்த்தார், அந்த 80 வயசு உள்ள பையனை. நீ எவன் கூட போவியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். அவர் பார்வையிலே அது தெரிஞ்சுது. அந்த பையன் தலையை குனிஞ்சுக்கிட்டான். ஆமாம், அவரே 100 வயசு இருந்து வாழ்க்கை இன்னும் அனுபவிக்கலைங்கும் போது இவர் எப்படி அனுபவிச்சிருக்க போகிறார்? இவர் 80 வயசு தான் ஆகுது. அதனால் என்ன பண்ணார், தலை குனிஞ்சிக்கிட்டான். அப்படியே அடுத்தடுத்து ஒரு பையனாக பார்த்தார். யாருமே ஒத்துக்கவே இல்லை இவருக்கு பதிலாக போகிறதுக்கு. இவருக்கே எவ்வளோ வயசுன்னா நம்மளாம் இன்னும் சின்ன பசங்க தானே, நம்ம இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தலையை குனிஞ்சிட்டார். அவனோட கடைசி பையன் 20 வயசு தான். அவன் சொன்னான், நான் கிளம்புறேன் உங்களுக்கு பதிலாக அப்படின்னு கேட்டான். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த யம தூதருக்கும் ஆச்சரியம். அந்த யம தூதன் அந்த சின்ன பையன்கிட்ட வந்தான். ஏன்பா உனக்கு என்ன புத்தி சரியில்லையா? உங்கள் அப்பா 100 வயசு ஆயிடுச்சு, அவரே இன்னும் விட்டுட்டு வர்றதுக்கு விற்பட மாட்டார். நீ 20 வயசாக ஆகுது, நீ எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்க? நீ இன்னும் வாழறதுக்கு நிறையா இருக்க, எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னார். அந்த பையன் சொன்னான், எங்கள் அப்பா 100 வருஷம் இருந்து, என் அண்ணன்லாம் 80 70 அப்படி இருந்து அவங்களாலேயே வந்து இன்னும் இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரல. நான் இதே மாதிரி இன்னொரு 100 வருஷம் இருந்து எனக்கா திருப்தி வரப்போகுது? எனக்கும் வரப்போகுது கிடையாது. அதனால் நான் 100 வருஷம் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு வாழ்ந்து திருப்தி வந்ததுன்னா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இவங்கள பார்த்தா 100 வருஷம் 200 வருஷம் இருந்து இவங்களுக்கு திருப்தி வரலையே, நமக்கு எப்படி வரப்போகுது? அதனால் எனக்கு வேண்டாம், அவர் இன்னொரு 100 வருஷம் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுனால நான் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மரணம் வந்து அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிச்சு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. சரின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்படியே 100 வருஷம் போயிடுச்சு. 100 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த மரணம் வந்தது. இப்போ வந்து யயாதி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுச்சு. இவன் திருப்பி வந்து அழுதான், எனக்கு இன்னொரு 100 வருஷம் மட்டும் விட்டுடு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், என்னோட மனசில் தோணுனதுக்கெல்லாம் நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னும் நான் முழுமையாக வாழலை. இன்னும் இந்த 100 வருஷத்தில் இன்னொரு புது 100 ஆசைகள் எனக்கு வந்துடுச்சு.
அதனால் இன்னொரு 100 வருஷம் இருந்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரின்னு மரணம் போச்சு. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வந்தது. இதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1000 வருஷம் கழித்து திருப்பி வந்தது. இப்பவும் அவனுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ மரணம் சொல்லிச்சு, ஏப்பா இதுக்கு மேலே ஒன்றும் விட முடியாது, ஏற்கனவே 1000 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷத்தில் இல்லாத திருப்தியாக உனக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் வாழத்தில் கிடைக்க போகுது, அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மனசுங்கிறது எப்பவுமே ஒரு திருப்தியே அடையாத ஒரு ஜீவன். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மனசு அடுத்தடுத்து தேடிட்டு தான் போகும். இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறவனுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு 10 ரூபா வேணும்னு மனசு கேட்கும். 10 ரூபா வந்தால் 100, 100 ரூபா வந்தால் 1000, இப்படியே மனசு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம மனசை ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கை பயணம் ஒரு சுவாரஸ்யமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும்.